வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் த ரோல் டிஃபைனிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். த ரோல் டிஃபைனிங் என்ற தலைப்பு நம்மளுக்கு முதல்ல துவங்கினது லீடர்ஷிப், தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எங்கனம் இருக்க வேண்டும், அவருடைய குண சிறப்பு நலன்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று துவங்கி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்படியே அந்த மாதிரி துளி துளியாக சின்ன சின்ன லெவலில் பேசும்பொழுது லீடர்ஷிப்னு வரும்போது ரோல் டிஃபைனிங் அப்படின்ற தலைப்பு வந்தது. ரோல் ஹூ வில் பி தி லீடர்ஸ், எப்படி லீடர்னால் எப்படி இருக்கணும், லீடர்ஸ்க்கும் நான் லீடர்ஸ்க்கும் கம்பேர் பண்ணணுமா, லீடர்ஸ்லேயே கோல் அச்சீவ் பண்ணுற லீடராக இருக்கணுமா, இல்லை குரூப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற லீடராக இருக்கணுமா, குரூப்பில் எல்லாருக்கும் ஒரு பொது அறிவு, நுண்ணறிவு, ஆன்மீக அறிவு, அதுபோல் அறிவு பூர்வமான செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணுமா, இல்லை குரூப்பில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் சிறப்பு தரக்கூடிய ஒரு லீடராக இருக்கணுமா அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்டில் நம்ம இந்த லீடர்ஷிப்பை பற்றி பேசியிருக்கோம். அதில் லீடர்ஷிப் என்ன சொன்னால் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற லீடர்ஷிப்புக்கு சிறப்பான ஒரு இடம் உண்டு, சிறப்பான அவங்க ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன்னுதாரணமாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அந்த பேசிஸில் அந்த கான்செப்டோட ஒரு அடிப்படையில் கம்பேர் பண்ணக்கூடிய லீடர், அதாவது லீடருக்கும் நான் லீடருக்கும் ஒரு குரூப்பில் இருக்கிறோம், நம்ம இந்த குரூப்பில் எல்லாருமே ஒருத்தருக்கு பங்கு பற்றிக்கிட்டு அவங்களுக்கு எது சிறப்போ அதை சொல்லி எல்லாரும் அதை அனுசரிக்கக்கூடியவங்க அதை அனுசரித்து அது மூலமாக மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குரூப் லீடர்ஸ் இல்லாமல் ஒருவருக்கொருவர் என்ன சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குரூப்பு தான். அதுவும் குரூப்பு தான், தனி மனிதனோட சிறப்பு கருத்துக்களுக்கு அங்கே என்ன முக்கியத்துவம் உண்டு. ஆனால் ஒரு லீடர் நான் லீடர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு தனி மனிதனோட ஒருத்தருடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது அது ஒரு நான் லீடர் இல்லாட்டா கூட அந்த குரூப் சர்வைவ் ஆகும். ஆனால் ஒரு குரூப்பில் தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் சில டியூட்டிஸ் இருக்குது, அவர் டியூட்டியை டெலிகேட் பண்ணுவார் எல்லாருக்கும். அப்புறம் ஒரே மாதிரி கருத்துடையவர்களுக்கு ஒரு சில பொறுப்புகளும், ஒரே மாதிரி கருத்துக்கள் இல்லை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை அவங்களுக்கு டெலிகேட் பண்ணி ஒதுக்கீடு கொடுத்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் அந்த குரூப்பில் செல்லக்கூடிய பகிர்ந்து அளிக்கக்கூடிய எல்லா செய்திகளும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இட் மைட் ஹவ் அச்சீவ்ட் எ கோல் ஆல்சோ ஆன் சிங்கிள் ஆஸ்பெக்ட்ஸில் அது அவங்க எல்லாரோடையும் பகிர்ந்துப்பாங்க. எல்லாருக்கும் அது சிறப்பு தரும்னா சந்தோஷமாக இருக்கும். நம்ம இத்தனை விதமான ஒரு கோல் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம்னு ஒரு சிறப்பு அவங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். தெர்பை இந்த குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் அடுத்த டாஸ்க் வரும்போது அது எலிவேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக காட்ட முடியும் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் லீடர்ஷிப்ன்றது இந்த ப்ரெசன்ட் டே சினாரியோவில் ஹைலி காம்ப்ளெக்ஸ். ஒரே ஒரு ஆக்ஷன் தான், ஒரே ஒரு முடிவு தான் அப்படின்னு இல்லை. ஒரு முடிவுக்கும் தொடர்புடைய நிறைய ஆக்ஷன்கள், அதாவது செயல்பாட்டு முறைகள், செயல்படும் முறைகள் இரண்டுமே இருக்கும். இந்த செயல்பாடு முறை, செயல்பாட்டு திறன் இதற்கு ஏற்றார் போல் அவங்களோட கோலும் மாறுபடும். சிலவங்களை சுமாராக தான் ஆரம்பிப்பாங்க, சுமாராக முடிப்பாங்களா இருக்கும். சில ஆரம்பிக்கிச்சே சுமாராக ஆரம்பிப்பாங்க, ஆனால் சிறப்பான முடிவுகள், செம்மையான முடிவுகளை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது நாளுக்கு நாள். லீடர்ஷிப்புன்ற ஒரு கான்செப்டு ஒரு சொசைட்டல் ஆஸ்பெக்டில் சரியான அளவில் இருக்கும்பொழுது பெரிய பெரிய என்ன முடிவுகளை நோக்கி பயணிக்கிறோம். அந்த நேரத்தை ரொம்ப சிம்பிளாக இல்லை, 1 to 1, 1 to 2, 2 கோல், ஒரு லீடர், 3 லீடர், 5 கோல், அது மாதிரிலாம் ஒரு நம்பருக்கு உட்படாமல் அது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக ஒரே லீடர் வேறு பல விதமான எண்ண ஓட்டங்களோட ஒரு தாட் ப்ராசஸை நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது பெரிய அளவில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது. அதிகமான அளவில் அவங்களோட செயல்பாட்டு திறனை வெளிக்கொணர்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.